ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். யார் அந்த பிள்ளை ஸ்ட்ரக்சர் சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதை விட கையை தூக்கி தூக்கி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன், அக்கில் தரிசனமாக இருக்குமோ இந்த வீடியோ முழுக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் இல்லை, இந்த வீடியோவில் அக்கில் தரிசனம் கிடையாது. ஆனால் அதை விட ஒரு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான தரிசனம். காஜி மம்மி சும்மா பார்வையே காம பார்வையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? செல்லக்குட்டி சைடு வீல பார்க்கும்போது எப்படி இருக்குது, சும்மா கும்முன்னு மாம்பழம் தெரியுதா? அந்த தரிசனத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். யாரா அந்த பிள்ளை கோட்டை கலட்டணுன்னு கும்முன்னு 2 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? தெய்வ திருமகள் படத்தில் இந்த சீனை பார்த்துட்டு பல பேர் ஆஹா செல்லத்துக்கு கும்முன்னு இருக்கே 2 ஆப்பிளும் அப்படின்னு சொல்லி பார்த்து பல பேர் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு தரிசனம் தாறுமாறாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த வீடியோ முழுக்க சின்ன மாம்பழத்துலேருந்து பெரிய மாம்பழம் வரைக்கும் வெரைட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நடிகையோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சும்மா கும்முன்னு ஃப்ளாட்டாக போன ரோடு மேலே ஸ்பீடு பிரேக் மாதிரி மாம்பழம் எம்மா பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்து ராஷ்மி கௌதம். ராஷ்மி கௌதத்தை பார்க்குறதுக்காகவே டிவி ஷோவை பார்க்குற பல பேர் இருக்காங்க. ஆமாங்க, செல்லக்குட்டி இப்படி கும்முன்னு எப்போவுமே தன்னோட மாம்பழத்தை காட்டிக்கிட்டே இருக்குது. அதுவும் சைடுகளை பார்க்கும்போது அந்த கனிஞ்ச மாம்பழம் சும்மா என்னடா இது ஜூஸை பிடிச்சி பிழிஞ்சு உறிஞ்சிருப்பாங்க போலையே அப்படின்ற மாதிரி இருக்குது செல்லத்தோட மாம்பழம். இருந்தாலும் செல்லம் மனம் தளராமல் ஒவ்வொரு ஷோலையும் கும்முன்னு தன்னோட கிளீவேஜை காட்டியே ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, லிப்ஸை பார்க்குறதா இல்லை செல்லத்தோட அந்த பறந்து விரிஞ்ச மனசை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் செல்லம் இந்த ஷோ முழுக்க தாராளமாக தன்னோட மாம்பழத்தை காட்டியே பல பேரோட தூக்கத்தை கெடுத்துருக்கு. மாம்பழத்தை பார்த்தா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ஆஹா, கடப்பாறையை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி கடப்பாறையை பிடிச்சி கடகடன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு செல்லத்தோட மாம்பழத்துக்கு மவுசு தனியாக இருக்குது. ஏன்னா செல்லக்குட்டி டிவி ஷோவில் பேசும்போது வாயை பார்க்குறத விட செல்லத்தோட அழகான அந்த காயை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு செல்லம் சும்மா சூப்பராக தன்னோட காயை ஓப்பனை காட்டியே ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்து விட்ருக்கு. அட செல்லத்தோட காயை பாருங்கள், சும்மா கும்முன்னு சூப்பராக இருக்குது. டாப்பாங்கில் இருந்து பார்க்கும்போது தரமான உண்டியல் தரிசனமாக இருக்கே. யாரா இந்த பிள்ளை அப்படின்னு பார்க்குறீங்களா? அட ஆன்ட்டி மாதிரி கும்முன்னு மாம்பழத்தை வச்சுருக்கு பிள்ளை, நான் சொல்கிறேன் அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினைக்கிறது நல்லாவே கேட்குது. இருந்தாலும் செல்லம் இப்படி குதிக்கும்போது மாம்பழம் சும்மா மேலே இங்கேயும் ஜம்ப் ஆகிட்டு வருது நண்பர்களே. அந்தளவுக்கு விஷ்ணுபிரியாவோட மாம்பழத்துக்கு மவுசு அதிகம். அதை விட கொழு அக்கில் அந்த கருகரு அக்கில் வேறு லெவலாக இருக்குது. அடுத்து நீங்கள் ரசிஜா விஜயன். செல்லக்குட்டி தமிழ் சினிமாவில் சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் சும்மா கும்முன்னு அப்பப்போ டைட்டாக இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டு அடா இது மாம்பழமா இல்லை பெரிய சைஸு தலகாணியாடா அப்படின்ற அளவுக்கு டவுட் வர்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு. பாருங்கள் நண்பர்களே, குட்டியாக தான் இருக்குது மாம்பழம். இருந்தாலும் குலுங்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. ராகுல் பிரீத் சிங் செல்லத்தோட மாம்பழம் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. அதுவும் நடந்து வரும்போது குலுங்கும்போது ஆஹா அந்த திராட்சை நம்ம கண்ணுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி பல பேர் ஜூமிங்கில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராகுல் பிரீத் சிங்கோட மாம்பழத்தையே ஃபோக்கஸ் பண்ணி. கூலி படத்தை பார்த்த பல பேர் யாரா அந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லி குப்பரக்கா படுத்துக்கிட்டு யோசிச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செல்லம் சும்மா கும்முன்னு இருக்கே, ஆளு ஃபேஸு பயங்கர ஹோம்லியாக இருக்குது, ஆனால் காட்டுறதெல்லாம் படு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லம் இப்படி மேக்கப் பண்ணும்போதே ஒன் சைடு மாம்பழத்தை ஓரமாக ஒதுக்கி விட்டு பாருங்கள் என்னோடய மாம்பழம் சைஸு எவ்வளோ பெருசாக இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கும்முன்னு ரசிகர்களை பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைலை போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம செல்லக்குட்டி ரச்சிதாராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரா இது அப்படின்னு பார்த்தா அட நம்ம மீனாட்சி சௌத்ரி. ஆஹா, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு 2 அணுகுண்டை தூக்கிட்டுலடா வருது செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, செல்லம் இவ்வளோ ஓப்பனாக காட்டும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு தன்னோட மாம்பழத்தை காட்டியே மிரட்டி விட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் மாளவிகா மோகனுக்கு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு மாம்பழத்தை வச்சு இப்போதைக்கு ரசிகர்களை கிறங்கடிக்கிற ஒரே நடிகை யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் நம்ம மீனாட்சி சௌத்ரி செல்லக்குட்டி தான் அப்படின்னு. 50 வயசை கடந்தும் இன்னமும் என் மாம்பழத்துக்கு மவுசு இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுது செல்லக்குட்டி டபு. முயல்குட்டி 2 உள்ளே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆனால் செல்லம் பேசும்போது அப்பப்போ குலுங்க பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் பல பேர் குலுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல். அந்தளவுக்கு நம்ம டபு ஆண்டியோட மாம்பழம் 2 சூப்பராகவே இருக்குது. ஆனால் பல பேர் ஜூஸு புளிஞ்ச மாம்பழமாக இருக்குமோ அப்படின்ற டவுட்டும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு செல்லத்தோட மாம்பழம் தரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், செல்லம் இந்த மாதிரி சட்டை பட்டனை டைட்டாக போட்டிருந்தாலும் தன்னோட மாம்பழ சைஸு தெளிவாக தெரிகிற மாதிரி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. அட யாரா அவன் குப்பரக்கா படுத்துக்கிட்டு நம்ம செல்லத்தோட மாம்பழத்தையே வெறிக்க பார்க்குறான், விட்டால் ஜூஸு புளிஞ்சிரும் போலையே அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம தப்பு செல்லத்தோட மாம்பழம் 2ம் பார்க்க. யார் அந்த ஆன்ட்டி கும்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி குட்டை பாவடையில் ஜம்முன்னு வருதே அப்படின்னு பார்த்தா நம்ம அபிராமி செல்லக்குட்டி. ஆஹா, செல்லத்தோட மாம்பழமும் சும்மா சூப்பராக தான் இருக்குது, நல்லா விளைஞ்ச பருத்தி காடு மாதிரி எம்மா பெருசாக இருக்குடா டோய் அப்படின்ற மாதிரி நம்ம அபிராமியோட மாம்பழத்தையும் ரசிகர்கள் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளினாலும் இதாங்க நெசம் அப்படின்னு சொல்லுது நம்ம தமன்னா. ஆமாங்க, நான் வந்த புதுசில் என் கிளீவேஜெலாம் பார்ப்பீங்கன்னு கனவுல கூட நினைக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ என்னோடய மாம்பழத்தை பெருசாக்கி நானே கிளீவேஜ் காட்டுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தமன்னா செல்லக்குட்டி சும்மா ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கு. நீங்களே பாருங்கள்,
செல்லம் மேக்கப் போடும்போது யாருங்க அந்த லிப்ஸை பார்க்குறா? எல்லாரும் அந்த உண்டியல் தரிசனத்தை தான் பார்க்குறாங்க. தமன்னா உண்டியலுக்கு எவ்வளோ வேணாலும் போடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அட இந்த உண்டியலில் பெரிய கடப்பாரையே எடுத்துகிட்டு வந்து ஆட்டுன்னு ஆட்டலாம்டா டோய் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பல பேர் நம்ம செல்லத்தோட மில்கி பியூட்டியோட அந்த சூப்பரான பால் மாம்பழத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குன்னு. அட நம்ம மிருனால் தாக்கூர் செல்லத்தோட மாம்பழத்தோட வெயிட்டு தாங்காமல் அப்பப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்காகவே நம்ம செல்லக்குட்டி மேலே தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அட இதுக்கு தான் இந்த மாதிரி ஓப்பனாக காட்டினா மாம்பழம் கீழே இறங்குறது தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஒரு டீஷர்ட்டை போட்டு செல்லம் நடந்து வருது. அப்படி நடந்து வரும்போதும் படியை விட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா 12 மேலே எங்கேயும் ஜம்ப் ஆகுது. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட மாம்பழமாக இதை ஏர் பில்லோவா அப்படின்ற டவுட்டு வரும் போல். அட அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு என்னோடய மாம்பழத்தை பாருங்கள் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம செல்லக்குட்டி தீபிகா படுகோனே. செல்லம் பாலிவுட்டோட குதிரை அப்படின்னு சொல்லி நம்ம பல வீடியோக்களில் வர்ணிச்சிருக்கோம். அந்த குதிரைக்கே மாம்பழம் சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி செல்லம் சூப்பராக காட்டியிருக்கு. ஆஹா, சேலையை இப்படி ஓரமாக ஒதுக்கி விட்டு உங்களுக்காகவே நான் சூப்பராக காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முழுக்க தன்னோட மெகா சைஸ் மாம்பழத்தை சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு தீபிகா செல்லக்குட்டி. மாம்பழத்தை பற்றி வீடியோ போட்டுவிட்டு என்னையை காட்டாமல் இவ்வளோ நேரம் எப்பட்றா இந்த வீடியோ ஓட்டினீங்க அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து. ஆமாங்க, செல்லத்தோட மாம்பழத்தை ஜூமிங் போனால் அது மெகா சைஸாக போய்கிட்டே இருக்கும். அதுவும் செல்லம் இப்படி மறைச்சி வச்ச இம்மா பெருசாக இருக்கே, ஓப்பனாக காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் போடுறது நல்லாவே தெரியுது. அதுக்காகவே வந்துட்டோம் பாருங்கள். செல்லத்தோட மாம்பழத்தை ஓப்பனாக காட்டினா எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன் சைடு ஓரமாக காட்டி எவ்வளோ பெருசாக இருக்கே, ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி காட்டினா தூங்க மாட்டேங்கடா தாங்க மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி. ஆஹா, மாம்பழத்தோட சேர்த்து தொப்புளையும் காட்டி நம்மளை கிறக்கத்தை ஏற்படுத்துதே இந்த செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்காமல் மாம்பழத்தையே ஜூமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நானும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நித்தி அகர்வால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு டேபிளில் மாம்பழத்தை வைக்கிற மாதிரி சும்மா கும்முன்னு உட்கார வச்சு அப்படியே ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு மாறாப்ப அப்படியே ரசிகர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அட க்யூட்டான மாம்பழத்தையும் பாருங்கள், சாக்லேட் மாம்பழத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து பூஜா ஆக்டிவும் சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு. அட ஸ்ரேயாவுக்கெலாம் ஒரு காலத்தில் இடுப்பையும் தொப்புளையும் காட்டியே நம்ம வீடியோ ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ செல்லத்துக்கும் மாம்பழம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு போல். அதனால் கும்முன்னு செல்லமும் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு சூப்பராக காட்டியிருக்கு. ஆஹா, செல்லத்தோட மாம்பழம் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது, கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கவிதையை பாடலாம் போல். அந்தளவுக்கு நம்ம ஸ்ரேயா மாம்பழம் செம்மையாக இருக்குது. ஆஹா, ஃப்ரேமில் எல்லோரும் வந்துட்டாங்களா, எல்லாரோட மாம்பழத்தையும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு செல்லக்குட்டி ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தொப்புள் தரிசனம் அமோகமாக இருக்குது. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்த மாம்பழத்திலே எந்த மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய்.